வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் உடைய பார்ட் 2 பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? முன்னாடி பார்ட் 1 அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? ஒரு டேட்டா பேஸ்னால் என்ன, எப்படிலாம் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், அது என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அந்த டூல்ஸ்லாம் என்னென்ன, அதனுடைய டேபிள்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். சரிங்களா? இப்போ பார்ட் 2ல் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆக்சஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ போய்ட்டு அது விண்டோஸில் போய்ட்டு எம்எஸ் ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துடுச்சு. ஓகேவா? நம்ம பிளாங்க் டேட்டா பேஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குது. அதில் பிளாங்க் டேட்டா பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு நியூ பிளாங்க் டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்டி டேட்டா பேஸ் ஃபைல் இருக்கும். சரிங்களா? அதில் போய் ப்ரௌஸ் பண்ணணும். நம்ம என்ன லொக்கேஷனில் ப்ரௌஸ் பண்ணணுமோ அது நமக்கு நியூ டேட்டா பேஸாக கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபைல் நேம், நம்மளுக்கு என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டு, அதை பாருங்கள், அந்த இடத்துல அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு, இந்த இடத்துல நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே ACCDB அப்படின்றது ஃபைல் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத காமிச்சிட்டு இங்கே க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா, அது பாருங்கள், க்ரியேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஓல்டர் ஃபார்மட்ஸில் எப்படி டேட்டா பேஸ் சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் .ACCDB இங்கே MDB அந்த ஃபார்மட்டில் நம்மளுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ டேட்டா பேஸ் ஃப்ரம் டெம்ப்ளேட், என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கேலரியில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஒரு 10 இல்லை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் எந்த நேம் வேணுமோ, எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை கிளிக் கொடுத்து க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த டேட்டா பேஸ் டெம்ப்ளேட் மூலயமா க்ரியேட் ஆகிடும். எம்எஸ் ஃபங்க்ஷனுடைய ஆக்சஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டேபிள்ஸ் ஸ்டோர்ஸ் தி டேட்டா. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தேவையான டேட்டாவோ அதை ஸ்டோர் பண்ணி, queries மேனிப்புலேட்ஸ் தி டேட்டா, ஃபார்ம்ஸ் மேக் டேட்டா என்ட்ரி அண்டு டிஸ்பிளே ஈஸிலி. ஓகேவா? டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சு டிஸ்பிளே ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டாபேஸ் டு யூசர் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபார்மட். இதுதான் எம்எஸ் ஆக்சஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் ஒரு டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டேபிள் நேம் இருக்கும், டேட்டா டைப்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். டேபிள்ஸ் நேம் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? டேட்டா டைப்ஸ் கேரக்டராக இருக்கலாம், இல்லை இண்டிஜராக இருக்கலாம். அந்த மாதிரி அதுதான் கொடுக்க முடியும். அதுதான் கிளிக் பண்ணி கொடுக்கலாம். இங்கே டேபிளில் நம்மளுக்கு என்ன டேட்டாஸ் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணலாம். ஓகேவாங்க? ப்ராடக்ட் நேமா, ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதை ப்ரைமரி கீயில் தான் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ் அண்டு கஸ்டமர் டேபிள்ஸ் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றத உனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோ நம்பர் அண்டு சேல்ஸ் நம்பர் அண்டு கஸ்டமர் நம்பர் 3 நம்பர்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். இதை நான் ப்ரைமரி கீவாக ஒரு டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? into the each database டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் ப்ராடக்ட் நம்பரு, ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸு, ப்ராடக்ட் ப்ரைஸு, ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத காமிச்சிருக்கு. ஓகேங்களா? குவரிஸ் எப்படி டேட்டா அலோவ் பண்ணுது அப்படின்ற பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் விசார்ட் மூலயமா குவரிஸ் மேனிப்புலேட் பண்ணுது. சரிங்களா? எந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்றத விட்டாங்க. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கும் அந்த கொரிஸை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டேபிள்லேயும் ப்ராடக்ட் நேம் இருக்கா, இல்லை ப்ராடக்ட் கஸ்டமர் இருக்கா அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இதை ரன் திஸ் கொரி, கிரியேட் கொரி டு டிட்டர்மைன் கஸ்டமர்ஸ் டு தி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது தான் கொடுத்தாங்க. ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொவைட் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் டு தி டேட்டா. நம்மளுக்கு ஈஸியாக ஃபார்ம்ஸ் மூலிமா ஒரு டேட்டா அவுட்புட் மூலிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. queries அண்ட் ரிப்போர்ட்டுங்க do not contain any data. ஓகே, டேட்டா இஸ் ஆல்வேஸ் சேவ் இன் தி டேட்டா ஒரு டேபிள் தான் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ விசன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்க? இங்கே பாருங்கள், இந்த சைடில் டேபிள்ஸ், queries, ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், மேக்ரோஸ், மாடல்ஸ்லாம் இருக்குது. ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, reports display the outputs of data forms and or queries in the database. எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, க்ளோஸ் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேவ் அண்ட் எக்ஸிட் க்ளோஸில் போய்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ்,
ஆல்ரெடி ஓப்பனாக இருக்கும். எக்ஸிட் பண்ணியிருப்போம். அந்த டேட்டாபேஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? நிறைய நம்பர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ரீசென்ட்லி எது கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவாங்களா? எந்த டயலாக் பாக்ஸில் போய்ட்டு நம்மளுக்கு எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அதுதான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பிளான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து வியூவிங் ஆப்ஜெக்ட், சார்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி நேவிகேஷன் பிளான் டு தி கண்ட்ரோல் வித் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்பிளே பை தி டைப் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி அப்பியர் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் ஆப்ஜெக்ட் நேவிகேஷன் பிளானில் சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா யூ கேன் சால்ட் ஃபில்டர் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த நேவிகேஷன் பிளான். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, சார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், A to Z, Z to A மூலிமா வந்து இதை வந்து டேட்டாஸ்லாம் வந்து சார்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையானதோ அதை வந்து நம்மளுக்கு குரூப்பாக வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி காமிக்குது. சரிங்களா? ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, you can copy and paste objects in the navigation. Different objects have different options. ஓகேவாங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ரீநேமிங் ஆப்ஜெக்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணி அந்த எந்த ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு ரீநேம் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி நேவிகேஷன் பிளான் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம நேமை வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய நேமை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டெலிட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு then press delete key or click delete button in the home tab on the ribbon. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து delete பண்ண முடியும் அப்படின்னாங்க. நான் ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி அந்த செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து delete ஆகிடும். அப்புறம் வந்து இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வந்து delete ஆகிடுச்சா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் வேணும்னாலும் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. செட்டிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன நேவிகேஷன் பிளான்ஸ் வச்சு என்னென்ன செட்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டம் கேட்டகரிஸ் அண்ட் குரூப்ஸ் அண்ட் செட் ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஹவு தி ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேட் இன் தி நேவிகேஷன் பிளான். மெனு பார் தென் செலக்ட் தி ஆப்ஷன்ஸ் டு ஓப்பன் தி நேவிகேஷன் பிளான். ஓகேங்களா? ஐட்டம்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலும் நியூ கேட்டகரியில் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதாவது நேம் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணுறதுனாலும் அதை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சேவிங் அண்ட் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டு எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அதை நம்ம வந்து சேவ் பண்ணுறது எந்த நேமில் கொடுத்துருக்கோமோ எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை ப்ரௌஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஒரு ஃபைல் நேம் கொடுத்து அதை சேவ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து அந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து டெம்ப்ளேட் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் டைப்ஸில் தென் கிளிக் சேவ் அஸ் ஓப்பன் தி கிரியேட் நியூ டெம்ப்ளேட் ஃப்ரம் தி டேட்டாபேஸ் டயலாக் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் எது வேணுமோ அதில் வந்து நம்ம இது கொடுத்தாலும் டெம்ப்ளேட் மூலயமா வந்து அது கொடுத்தா அப்படின்னா அது மாறிடும். எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா டு ஆல்டர்னேட் ஃபார்மேட்ஸ் என்னென்னா எக்ஸல், டெக்ஸ்ட் ஃபைல், XML, PDF ஃபைல்ஸ், இமெயில் மூலயமாவும் ஆக்சஸ், வேர்டு மர்ஜு, வேர்டு லிஸ்டட் இது எல்லாமே மூலயமாவுமே வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து நிறைய ஃபார்மட்ஸில் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதை கொடுத்துருக்காங்க. ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டு, ODBC டேட்டாபேஸ் இதெல்லாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஒரு ஆக்சஸில் எப்படி டேபிள்லாம் க்ரியேட் பண்ணி எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.